ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சால்னா குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, கசகசா, காஷ்மீரி சில்லி, தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி இதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். அப்புறம் இந்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு போட்டு நம்ம தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ப்ரௌனிஷாக வதக்கிக்கலாம். ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா தட்டி விட்டு நல்லா எல்லா வெங்காயத்தையும் வந்துட்டு வதக்கிக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌனிஷாக நல்லா வதங்கணும். ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதை போட்டு நல்லா நம்ம வந்துட்டு கொதிக்க விடணும். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு ஊற்றிட்டு தண்ணி தேவையான அளவு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பொருட்களை வந்துட்டு வதக்காமல் அப்படியே போட்டதுனால பச்சை வாசம் வந்துட்டு போகணும். ஸோ நல்லா வந்துட்டு அதை கொதித்து அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகும். அது கூட வந்துட்டு நாமளே வீட்டில் ரெடி பண்ண அந்த சிக்கன் மசாலா, ஓகேங்களா, சிக்கன் மசாலா ரெடி பண்ணியிருக்க அந்த பொடியும் சேர்த்து போட்டுக்கிறேன். வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கலை. பொருட்கள் மசாலா பொருட்கள் போட்டு அரைச்சிட்டோம். நம்ம இதுக்கு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காண்டி இந்த சிக்கன் மசாலா தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்க விடலாம். சைடில் வந்துட்டு அந்த இது உரையாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே வந்துடுங்க. நல்லா கொதித்து சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து அதை வந்துட்டு அதோடய டேஸ்ட்டு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிடுங்க. நல்லா சூப்பரான குழம்பு சால்னா குழம்பு ரெடி ஆகிடும். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட நான் தோசைக்கு தான் இன்றைக்கி செஞ்சிருந்தேன். இந்த குழம்பு என் பையனுக்காண்டி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தோசையும் குழம்பும் ஊற்றி கொடுத்தேன். சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.